வணக்கம். லைட் சென்னை ரியல் எஸ்டேட் செக்ஷனில் நாம் இப்ப பார்க்க போவது சென்னையின் புதிய மைய பகுதியான தாம்பரம் சேலையூரில் அமைந்துள்ள சஞ்சய் ஹோம்ஸ் ஓர் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி. வாங்க சஞ்சய் ஹோம்ஸ் பில்டர்ஸ் திரு வாஞ்சியப்பன் அவர்களிடம் பேசலாம். அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ஈஸ்ட் தாம்பரம், திருவஞ்சேரி, இந்த சேலையூர் ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிடென்சியல் ஹப்னு சொல்லலாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப அருமையான கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும். வித்தின் 10 ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். இன்னொன்று வந்து நல்ல ஒரு சுகாதாரமான இடம் கூட, ப்ராப்பர் பிளான்டு லேஅவுட்டும் கூட. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருக்கு. ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே 100 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 150 ஃபீட் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடுன்னு சொல்லி ஒரு பெரிய ரோடு டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த பெரிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக காமராஜபுரம் கனெக்ட் பண்ணிட்டு பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுது. இது வந்து 150 ஃபீட் 6 லேன் ரோடு. இப்போ நாங்கள் இந்த ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்ட் ஒப்பேரா அப்படிங்கிற ப்ராஜெக்டினுடைய அப்ரிசியேஷனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ ஆப்வியஸா தெரியும். இன்னொன்று லேண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 70 லட்சம் 80 லட்சம்னு இருந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 crore 40 lakhs அப்படிங்கிற மாதிரி லேண்ட் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபிளாட் அபார்ட்மெண்ட் போகையில யூடிஎஸும் அப்ரிசியேஷன் இருக்கும், அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிளாட்டுக்கும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தெளிவான கருத்தும் கூட. இன்னொன்று இந்த ரோடு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல, அந்த 6 லைன் ரோடு முடியல. பெருங்குளத்தூர் பக்கத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. இந்த ரோடு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துல ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு பின்னாடி டெஃபினட்டா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாட்டுக்கு அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த இது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். டெஃபினட்டா இப்பவே வந்து ஒரு 6 மாசத்துலேயே இப்படி இருக்கும் பொழுது 5 வருஷத்துக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய உண்மையான அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் 2010 இருந்து இந்த ஏரியால தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேக்கண்டா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த 150 ரோட் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப வேக்கண்டா இருந்துச்சு, எந்த அக்சஸே இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரோடை வந்து கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு டிராபிக்கும் ஷாப்ஸும் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுதுன்னு நான் சொன்னேன். இந்த பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளாம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் 1-2 கிலோமீட்டர் கூட வராது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிடென்சியல் கப் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து தமிழ்நாடுல இருந்து வரக்கூடிய எல்லா பஸ்ஸும் இங்கதான் நிக்க போகுது. எப்படி நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சோ அவுட்டர்ல போகையில, அதே மாதிரி வந்து அதப்பட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு இந்த இடத்துல இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் ஸ்டாப் ஆக போகுது. அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வரக்கூடிய எல்லா பஸ்ஸும் இந்த கிளாம்பாக்கத்துல தான் ஸ்டாப் ஆக போகுது. கிளாம்பாக்கத்துக்கும் இதுக்கும் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷனை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுவும் இல்லாம ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஹப் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போறதில்ல, தாம்பரத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் எக்மோருக்கு ஒரு பாத்தீங்கன்னா 10 ட்ரெயின் போகுதுன்னு சொன்னா 5 ட்ரெயின் வந்து தாம்பரத்துல இருந்து கிளம்புது. அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஹார்ட்லி 6 கிலோமீட்டர்ஸ், இங்க இந்த நம்ம ஸ்பாட்ல இருந்து 6 கிலோமீட்டர்ஸ், ஒரு 10-15 மினிட்ஸ்ல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ரீச் பண்ணிடலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து ஹார்ட்லி ஒரு 15 நிமிஷத்துல ரீச் பண்ண முடியும் இந்த பைபாஸ் ரோட்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 மீட்டர்ஸ்ல பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு. ஆப்போசிட் சைட்ல பாரத் லா காலேஜ் இருக்கு. பக்கத்துல சைத்தன்யா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு பின் பக்கத்துல சைத்தன்யா ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. பாரத் சிபிஎஸ்இ ஸ்கூல் இங்க பக்கத்துல இருக்கு. ஸ்டேட்லயே வந்து டாப் ரேங்க் வரக்கூடிய ஜியான் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு கிலோமீட்டர்ல ஜியான் ஸ்கூல் இருக்கு. எல்லா பஸ்ஸஸும் இங்க நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்து பசங்களை இறக்கி விட்டுட்டு ஏத்திக்கிட்டு வெளியில போறத நாங்க பார்க்க முடியுது இந்த நேரத்துல.